லாஸ்ட் 2 நாள் பார்த்திங்கன்னா, ஒரே கோவில் சாமி கும்பிட்றது தான். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஹவுஸ் ஓனர் குலதெய்வ கோவில் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க. வருஷம் வருஷம் வருஷாபிஷேகம் நடக்கும். ஒரு 12 வருஷம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் கும்பாபிஷேகம் சிறப்பாக கொஞ்சம் பெருசாக எடுத்து பண்ணாங்க. 2 நாள் நடந்தது. புதன்கிழமை காலையிலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வியாழக்கிழமை தான் கும்பாபிஷேகம். வியாழக்கிழமை நைட்டு 9 மணி வரைக்கும் இந்த பூஜைகள்லாம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அடுத்தடுத்து ஒவ்வொரு பூஜையாக நடந்துக்கிட்டே இருந்தது. நானும் வந்து பார்த்திங்கன்னா, நான் காலையில் எந்திக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுவேன். ஏன்னா நைட்டு தூங்குறதுக்கே லேட் ஆகிடும். இன்றைக்கி 2 நாள் பார்த்திங்கன்னா 4 மணிக்கெலாம் எந்திரிச்சாச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, நம்மளாம் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டோம் அப்படின்ட்டு. 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு கொஞ்சம் கோவில்னாலே நம்மளுக்கு வீட்டில் வேலை ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? வீடு துடைக்கிறது, விளக்குறது அந்த மாதிரிலாம் வேலை போய்கிட்டே இருந்தது. இங்கே புதன்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா ஓமம் வளர்த்து உள்ளே சாமி கும்பிட்டு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து ஓமம் வளர்த்தாங்க. கணபதி ஓமம் மாதிரி வளர்த்தாங்க. அதுக்குன்னு கும்பாபிஷேகத்துக்குன்னு ஒரு தனியாக இதெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க ஓமம் வளர்க்குறதுக்கு. அது வந்து நைட்டு பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 9, 10 மணிக்கெலாம் பூஜை நடந்துச்சு உள்ள சாமிக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் புதன்கிழமை ஈவினிங் வந்து கோவில் மெயின் வந்து மணிமுத்தாரில் இருக்குது. அங்கேருந்து ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. தீர்த்த குடம்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நம்ம அங்கே மேலே கலசத்தில் வந்து தண்ணி ஊற்றுவாங்க. ஸோ அது வந்து முந்தின நாள் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. அது யார் யாரோ அவங்கவுங்க போய் எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து அது எல்லார் வீட்லேயும் நம்ம வந்து வாசல்லலாம் தண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க காலில் ஊற்றுறதுக்காக அந்த மாதிரி வச்சு சாமி கும்பிட்டு அந்த குடத்தை கொண்டு வந்து உள்ளே வச்சுருவாங்க. அதை வச்சு தான் மறுநாள் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணாங்க ஓமம் வளர்க்குறதுக்கு. முந்தின நாள் ஒரு 3 வாட்டி ஓம ஓமம்லாம் வளர்த்தாங்க. மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலையில் ஓமம் வளர்ப்பாங்களே அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து உள்ள பூஜை நடந்தது. அதுக்கப்புறம் மேலே வந்து கலசத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதோட அந்த இது கும்பாபிஷேகம் வந்து அந்த 9, 10 மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பால் குடம் எடுத்துகிட்டு வருவாங்க. பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. அங்கேருந்து பால் குடம் எடுத்துகிட்டு வருவாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன். என்னால் வீடியோவே எடுக்க முடியல. அந்த பால் குடம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு 12 மணிக்கு பூஜை நடக்கும் இல்லையா? அந்த பாலை வச்சு தான் சாமிக்கு வந்து எல்லாத்துக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க. எல்லா அபிஷேகமும் நடக்கும். அதுக்கப்புறம் 12, 12:30க்கு பூஜை நடக்கும். அதுக்கு முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் போட்டாங்க. எப்போவுமே ஒரே சாம்பார் சாதம் அந்த மாதிரி படப்பு சாப்பாடு மாதிரி ஆக்கி எல்லாத்துக்கும் பிளேட்டில் கொடுப்பாங்க. இந்த வட்டம் அன்னதானமாக போட்டாங்க. ஸோ 2 நாளும் சிறப்பாக முடிஞ்சது. திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. அவ்வளோதான். பாய்.